வெல்கம் டு ஃபேஸ் மாஸ்டர். நம்ம யாரை பற்றி பார்க்க போகிறோம்னா, அதிமுகவில் எடப்பாடி பழனிசாமிக்கு சிக்கல் ஆயிடுச்சுன்ற மாதிரி சொல்கிறாங்க. எடப்பாடி பழனிசாமி எதிர்த்து சூரியமூர்த்தின்றவர் வழக்கு திறந்திருந்தார். சூரியமூர்த்தி கட்சியில் இல்லைன்ற மாதிரி சொல்லியிருந்தாலுமே அவர் அம்மா இருந்த காலகட்டத்தில் உறுப்பினர் அட்டையை வச்சுருந்தார். ஸோ அம்மா பார்த்திங்கன்னா தொண்டர்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு பொதுச் செயலாளர். அவங்க எனக்கு தான் பார்த்திங்கன்னா உறுப்பினர் அட்டையை நான் அவங்ககிட்ட தான் பெற்றேன். அதுக்கப்புறம் ஒருங்கிணைப்பாளர், இணை ஒருங்கிணைப்பாளர் இவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா தொண்டர்களால் தேர்ந்தெடுக்கப்படல, பொதுக்குழுவால் தான் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்க அப்படின்ற மாதிரி வாதம் வச்சுருந்தார். ஆனால் எடப்பாடி பழனிசாமி தரப்பு என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, அவர் அதிமுக பிரமுகரே கிடையாது, அதிமுகவில் இப்போ இல்லை, முன்னாடி உறுப்பினர் இருந்திருப்பார், அவரோட அடையாள அட்டை காலாவதி ஆயிடுச்சுன்ற மாதிரி சொன்னாலுமே அவர் என்ன சொல்கிறாருன்னா, சாதாரண தொண்டர்களால் தேர்ந்தெடுக்கப்பட வேண்டிய பொதுச்செயலாளர் பதவி ஜெயலலிதா அவங்க இருந்த காலகட்டம் பொதுச்செயலாளர் கையில் தான் நான் பார்த்திங்கன்னா அடையாள அட்டை வாங்கியிருக்கேன். ஒருங்கிணைப்பாளர், இணை ஒருங்கிணைப்பாளர் தேர்வு செய்யப்பட்ட முறையே தப்பு. ஸோ அவங்க நீக்கினது பார்த்திங்கன்னா செல்லாதுன்ற மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு வாதத்தை வச்சுருந்தார். எடப்பாடி பழனிசாமி பார்த்திங்கன்னா இது சிக்கல் கொடுக்குற ஒரு விஷயம் போச்சு. இன்னொரு விஷயம் என்ன பார்த்திங்கன்னா, ஓரளவுக்கு சூரியமூர்த்திக்கு பார்த்திங்கன்னா கை கொடுத்த மாதிரி தான் இருந்துச்சு. இன்னொன்று பார்த்திங்கன்னா சூரியமூர்த்தி கேவேட் மனு போட்டிருந்தார் எடப்பாடி பழனிசாமி அடுத்த மூவி எடுக்கிறதுக்குள்ளே. எடப்பாடி பார்த்திங்கன்னா இடைக்கால தடை ஒன்று வாங்கியிருந்தார். அது கேவியட் மனு போட்டதுக்கு முக்கியமான காரணம் எடப்பாடி பழனிசாமி இந்த இடைக்கால தடை வாங்கிடுவான்னு சொல்கிறக்காண்டி தான் பார்த்திங்கன்னா கேவியட் மனு முன்கூட்டி அட்வான்ஸாக போட்டிருந்தார். ஆனாலும் பார்த்திங்கன்னா இடைக்கால தடை வாங்கிட்டார். அப்போ சூரியமூர்த்தி பார்த்திங்கன்னா கேட்குற விஷயம், நான் கேவியட் மனு போட்டிருக்கேன், ஏன்ட்ட கேட்காம எப்படி இடைக்கால தடை கொடுத்தீங்க அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி இருக்குது. இதுதான் இப்போ பார்த்திங்கன்னா இப்போ விசாரணைக்கு வரப்போகுது. இது ஓரளவுக்கு பார்த்திங்கன்னா எடப்பாடி பழனிசாமி டீக்கு மிகப்பெரிய லெவலில் அடி வாங்கிடுறாங்க. இது ஓபிஎஸ்க்கும் பார்த்திங்கன்னா ஒரு சாதகமாக முடியும். ஓபிஎஸ் வச்சு சசிகலாம் பார்த்திங்கன்னா உள்ளே வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி தம்பிதுரை, செங்கோட்டையன், தங்கமணி, செல்லூர் ராஜு இவங்கெல்லாம் ஒரு ரகசிய ஆலோசனை பண்ணிட்டு இருக்காங்க. இது எடப்பாடி பழனிசாமிக்கு எதிரான ஒரு ஆலோசனை கூட்டம் தான்ற மாதிரி தான் சொல்கிறாங்க. ஓபிஎஸும் பார்த்திங்கன்னா இந்திய கூட்டணியிலிருந்து விளையிறாரு. ஓபிஎஸ்ஸை பார்த்திங்கன்னா சமாதானப்படுத்தும் முயற்சியில் பார்த்திங்கன்னா தீவிரமாக இறங்கியிருந்தாலுமே பிஜேபி பார்த்திங்கன்னா கூட்டணியில் இணைவாரா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குது. விஜயோட புது கூட்டணி வைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இப்போ டிடி தினகரும் பார்த்திங்கன்னா என்டிஏ கூட்டணி வெளியேறதுக்காக வாய்ப்பு இருக்குது. ஒரு புது அணி பார்த்திங்கன்னா ஓபிஎஸ், டிடி தினகரன், அண்ணாமலை கூட பார்த்திங்கன்னா டெல்லியோட ரொம்ப பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்காரு. அண்ணாமலை பார்த்திங்கன்னா பெரிய பதவி அவருக்கும் கொடுக்கலன்னா அவருமே புது கட்சி ஆரம்பிப்பான்ற மாதிரி ஒரு பேச்சுக்கு எழுந்துட்டு தான் இருக்குது. ஒரு புது அணியை உருவாகும் போது எடப்பாடி பழனிசாமிக்கும் அதிமுக ஓட்டுகளை ஓபிஎஸும் டிடி தினகரன் பிரிப்பார். பிஜேபி ஓட்டுகளை பார்த்திங்கன்னா அண்ணாமலை பிரிக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகம் இருக்க மாதிரி தான் போயிட்டுருக்கு. ஸோ அதனால் ஓபிஎஸ்சியும் டிடி தினகரன் அண்ணாமலையும் பார்த்திங்கன்னா ஒரு அணியில் பார்த்திங்கன்னா திரள்றாங்க. ஓபிஎஸ்சியும் சமாதானப்படுத்தும் முயற்சி தீவிரமாக இருக்காங்க. ஓபிஎஸ்க்கு பார்த்திங்கன்னா ஒரு 80% பார்த்திங்கன்னா பாஜக ஒரு நம்பிக்கை கொடுத்துருக்காங்க, உங்களை அதிமுகக்குள்ளே நாங்கள் சேர்த்துறோம் உறுப்பினரா அப்படின்ற மாதிரி. இது பார்த்திங்கன்னா இன்னும் கொஞ்ச நாளில் பிரதமரோ இல்லை உள்துறை அமைச்சரோ வரும்போது நடக்குன்ற மாதிரி தான் ஒரு நம்பிக்கை எல்லாருமே தெரிவிச்சிருக்காங்க. எடப்பாடி மேலே இருக்கிற நம்பிக்கை கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்திங்கன்னா குறைஞ்சிட்டே வருது. டெல்லி பேரத்துக்கு இவர் கட்சியை பார்த்திங்கன்னா அவர் கட்சியை நம்ம அழிச்சிட்ருக்கோம், நம்மளையும் சேர்த்து பார்த்திங்கன்னா நம்ம கட்சியும் சேர்த்து அழிச்சிடும்ன்ற பயம் பார்த்திங்கன்னா அவங்களுக்குள்ளே இருக்குது. ஏன்னா எல்லா இடங்கள்லையும் பார்த்திங்கன்னா பிஜேபியோட இன்னும் பார்த்திங்கன்னா அதிமுக மிங்கில் ஆகவே இல்லை, வேலை செய்யலாம் பார்த்திங்கன்னா சேர்ந்து செய்யவே இல்லைன்ற மாதிரி தான் சொல்கிறாங்க. இதனால் ஒரு சில பேர் தான் லாபம், ஊழல் வழக்கில் சிக்கியிருக்காங்கல்ல அவங்களுக்கு தான் பார்த்திங்கன்னா இந்த பிஜேபி கூட்டணி விரும்புகிறாங்க. அவங்க தான் பிஜேபி கூட்டணி ரசிக்கிறாங்க. அவங்க தப்பிக்கணும், டெல்லியோட ஆதரவு இருந்தால் நம்ம தப்பிச்சிடலாம்ன்ற எண்ணத்தில் தான் பார்த்திங்கன்னா அந்த கூட்டணி வச்சிருக்கான்ற மாதிரி முடங்குறாங்க. பிஜேபி விட்டு கூட்டணி விட்டு இப்போ ஓபிஎஸ் வெளியே வந்திருக்காரு. ஓபிஎஸ் பார்த்திங்கன்னா பிஜேபியோட அடிமை சொல்லிட்டு இருந்த ஒரு சூழ்நிலை பிஜேபி எதிர்க்க துணிந்த ஓபிஎஸ் பின்னாடி போயிடலாம்ன்ற மனநிலைக்கு பார்த்திங்கன்னா அதிமுக தொண்டர்கள் வந்திருக்காத சொல்கிறாங்க. ஸோ அந்த இன்ஃபர்மேஷன் முடிச்சா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.